மரியா. ஆமாம், அதாவது ஒரு பெண் தனது விருப்பத்தோடையோ விருப்பம் இல்லாமலோ பெற்றோர்களின் விருப்பத்தின்படியோ கன்னியாஸ்திரி ஆகிறார். குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தில் அந்த ரோமன் கேத்தலிக் என்ற பிரிவு அது தனியை காட்டல இருந்தாலும் ஆகிவிடுகிறார். உணர்வுகள், நவரசங்கள், உடம்பு மனிதன் இருப்பதே என்பது மூக்கு அப்படின்னு இருக்கிறப்போ மெய் இன்னும் உடம்புக்கு என்று சில பல தேவைகள் இருக்கின்றன. அது மனித படைக்கப்பட்டதிலிருந்து அது அமைக்கப்பட்டு வருகிறது. ஆமாம், ஆதாமியவாழ் காலத்திலேயே அது ஆரம்பிக்கப்பட்டது, இன்று வரையில் இருப்பது. ஒரு மிருகங்கள் என்றால் அது ஏதோ ஒரு இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே அது பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது நிறைய சொல்லுவாங்க, காமெடியாக சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இலவசமாக அல்லது மிக குறைந்த பொழுதுபோக்கு என்பது ஒரு தாம்பத்தியம் என்பது ஒரு வகை. அதை நம்ம அங்கே போக வேணாம். இப்போ இந்த பெண் கன்னியாஸ்திரி, அந்த கன்னியாஸ்திரி மட்டுமல்ல, பல விஷயங்களில் நம்ம இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் வச்சுக்கோமே, பெண்கள் எப்போதுமே அந்த பாலுணர்வை வெளிப்படுத்தக்கூடாத ஒரு ஜீவன்கள், ஜென்மங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிறது. கணவன் இறந்து விட்டால் அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, அந்த காலத்தில் கொண்டு போய் உடன்கட்டை இருந்து எரிச்சு கொண்டு போவாங்க. அதில் பல விஷயங்கள் இருந்துச்சு. சொத்து பத்து அப்படியே போயிடுமே, அதனால் பிடிச்சிக்கிறது, அது வேறு எங்கேயும் போயிடுச்சு. இப்பொழுது எனக்கு தெரிந்தே ஒரு நண்பர், ஒரு வைதிக பிராமணர், தனது மகன் இறந்து விட்டால் மகனின் மனைவி தன் மருமகளை தன் பெண்ணை போல் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்துச்சு. என்ன செஞ்சார் அவர்? வைதிக பிராமணர். அவர் என்ன செய்தார்? தனது மகனின் நண்பன், அவர்களுக்கு ஏற்கனவே எந்த தொடர்பு நட்பும் இல்லை, அவர் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான விஷயங்களை திருமணம் செய்து வைத்து இன்றைக்கும் இருக்கிறார். 91. அதனால் அவர்கள் இருவரும் அந்த தன் மகன் இருந்த போதே இருக்கிறார். இந்த இடத்துல என்னாச்சுன்னா, இது ஒரு விவகாரத்தை செய்து விடுகிறார்கள். இந்த ஒரு வேகத்தில் ஒருத்தரை குற்றம் சாட்டி ஆண்களும் சரி பெண்களும் சரி செய்து விடுவோம். அப்புறம் பார்த்தாக்கா பெரிய பிரச்சனை. விதவைகள், நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, சம்பாத்தியங்கிற பேர் வெளிநாடு அயல்நாடு போகிறார்கள். அங்கேயே போய் உட்காந்துட்டு இங்கே கண்காணிக்க சொல்கிறது வச்சுக்கிட்டு உட்காந்தாக்கா அது நல்லதில்லை. உணர்வுகள் என்பது ஒரு கான்டாக்ட்ஸு டெவலப் சும்மா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணது முடியாது. இப்படி ஒரு காலகட்டம். இன்றைக்கி ஒரு டிவி, ரேடியோ, இது அந்த செல்ஃபோனு, அப்பாப்பா திறந்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு அது வார்த்தை கூட உழுவுது. செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? கன்னியாஸ்திரியாக இருக்கிறவர்கள், துறவரம் பெற்ற எல்லா அதிகளும் இப்போ இன்றைக்கி இதுக்கு போகிறாங்க, ஐயப்பன் கோவில் போகிறாங்க. 10 நாள் 20 நாள் 40 நாள் விரதம் இருந்து போகிறாங்க. அங்கே பெண்கள் 10 வயதுக்கு கீழே தான் வரணும், 50 வயதுக்கு மேலே தான் போகணும். 50 வயதுக்கு மேலே எல்லாம் இப்போல்லாம் இருக்காங்க. 60-70 வயசு வரையுமே அந்த உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள். அது வேறு. அப்படியெல்லாம் இருக்கும்போது பாலுணர்வு எந்த அளவுக்கு இன்றைக்கி வரக்கூடிய திரைப்படங்கள் ஆயிரக்கணக்கான, உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான திரைப்படங்கள் வருடத்திற்கு கொண்டிருக்கின்றன. எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் பாலுணர்வு ஏதாவது போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் இருக்க முடியுமா? ஆமாம், இருக்கணும்னு முயற்சிக்கிறார். முடியவில்லை என்பது முடியவில்லையா, அல்லது அந்த பெண் இல்லைப்பா முடியாதமாக வச்சுக்கிட்டு பேருலகத்தை காண வேண்டும், இந்த பிரிவில் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பேருலகம் இருக்கோ இல்லையே இருக்க போகணும், மல்லு கட்டிட்டு இருக்க முடியுமா? இருக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. கணவன் கூட கோச்சிக்கிட்டு கணவனை வெறுக்கிறது நினச்சிட்டு இருந்துவிட்டு அப்புறம் திரும்பியும் பார்க்குறது. அப்புறம் இதுக்கு நூல் விட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ என்ன இருக்கக்கூடிய நிறைய ரேப் கேஸு, போக்சோ எல்லாம் என்னது எல்லாம் அதுதான். ஏனென்றால் ஒரு பேரறிஞர் அண்ணா சொன்னார், வேரில் பழுத்த பழம் கேட்பாளருக்கு கிடைக்குதுன்னே. ஆமாம், விதவைகள் அதை மாதிரி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கூடாது, இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அது என்ன பெரிய உணர்வு, மனிதனால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத அந்த படத்தை சொல்லுது. நம்ம கே சுதன் இந்த திரைப்படத்தை எந்த ஒரு விரசமும் இல்லாமல் மனித உணர்வுகளை மட்டுமே, குறிப்பாக பாலுணர்வை மட்டுமே வச்சு எப்படி பண்ண முடியும்,
அதான் வித்தவுட் செக்ஸு படங்கள் ஏ சர்டிஃபிகேட்லாம் பண்ண முடியுமான்னு செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தில் என்ன சார், கன்னியாஸ்திரியை பெற்றோர்கள் நேர்ந்து ஆட்டுக்கடா இதெல்லாம் வெட்டுறதுக்காக வெட்டுறோம், கோழியெல்லாம் நேர்ந்து விடுற மாதிரி பிள்ளைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அன்மேரிடாகவே இருந்தார்கள் நீண்ட காலங்கள். இது சிஎஸ்ஐ என்ற ஒரு பிரிவு இருக்கிறது கிறிஸ்துவரில். நீங்கள் சமூக பணி, சமுதாய பணி, இறைப்பணி செய்வதென்றால் திருமணம் செய்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கே நிறைய ஆண்கள் பெண்கள் வரும்பொழுது நிறைய பேர் அந்த பாவ விமோச்சனம், பாவ சங்கீதனம்னு சொல்லுவாங்க. அது சொல்லும் பொழுது பலவீனத்தை தெரிந்து கொண்டால் அடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அது ரிலீஜியஸாக போயிடக்கூடாது. இந்த திரைப்படத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள படம் இது. நிறைய இடங்களில் பாராட்டுகளை பெற்றிருக்கிறது. நம்ம பிள்ளைகள் இப்போ நீட்டை தான் எழுதணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்கள் நம்ம தோற்று போனவர்கள் அல்லது நம்மை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக தோற்று போய்விட்டால் முயற்சிக்கவில்லை, முயற்சி தோல்விவிட்டால் நம்மை போல் இருக்க வேண்டிய நம்ம பிள்ளைகளை போய் நம்மளுக்கு ஈடு கொடுக்கறது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையோ அதுபோல தான் இந்த படத்தில் கன்னியாஸ்திரியார் தன்னுடைய அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு, அம்மா இது மாதிரி நான் இருக்கிறேன்னு அப்படின்னு சொன்னோடனே, ஐயய்யா பெரிய நெருப்பம் மிதிச்சது மாதிரி அந்த அம்மா சொல்கிறான். அப்போ கேட்குறேன் அந்த அம்மா, நான் பிறந்திருக்கிறேனே, நீங்கள் எல்லாம் அப்படி இல்லாமல் இருந்தால் பிறந்திருக்க முடியும் என்னம்மா அப்படின்னு சொல்லி இறுதியில் என்ன என்பது தான் கிளைமேக்ஸில் வெற்றி பெற்றார்களா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாலா, பண்ணவில்லையா, பண்ணணுமா என்ன என்பது பார்க்கலாம். குடும்பத்தோடு போக வேண்டிய படங்களில் இது முக்கியமான படம், பார்க்கலாம்.